கால் வரும்போது பேக்ரவுண்ட் ஃபோட்டோ செட் பண்ணது எப்படி அதுமாதிரி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் புரியும். ஃபஸ்ட் டைம் நான் சேனல் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மொபைலில் இருக்கிற டயல் பேட் ஆப்ஷன் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். மேலே ரைட் சைடில் 3 டாட் இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். செட்டிங்ஸ் வந்து கிளிக் பண்ணுங்கள். இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. 4வதாக பார்த்தீங்கன்னா கால் பேக்ரவுண்ட் அப்படின்னு இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். சில மொபைலில் பார்த்தீங்கன்னா முன்ன பின்ன இருக்கலாம், கீழே மேலே அந்த மாதிரி இருக்கலாம். கால் பேக்ரவுண்ட் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணிக்காங்க. கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் கீழே பேக்ரவுண்ட் அப்படின்னு இருக்குது, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஃபீச்சர்னு கொடுத்து ஒரு 4 ஃபோட்டோ வந்து கொடுத்துருப்பாங்க. ரைட் சைடில் ப்ளஸ் அப்படின்னு இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணோன்னே உங்கள் மொபைலில் இருக்கிற கேலரி ஓப்பன் ஆயிரும். அதில் நீங்கள் எந்த ஃபோட்டோவை செட் பண்ணுறீங்களோ அந்த ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணிக்கங்க. அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணோன்னே ஃபோட்டோ வந்து ஃபுல்லாக வைவ் ஆகும். அதை உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ, இப்போ ஜூமிங்கில் வேணுமா ஜூமிங்கில், அந்த ரைட் சைடு உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ கரெக்டாக நீங்கள் செட் பண்ணிக்கங்க. கீழே செட்டஸ் கால் பேக்ரவுண்ட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணோன்னே கால் பேக்ரவுண்ட் அப்ளைட் அப்படின்னு வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் கால் பண்ணாவோ உங்களுக்கு கால் வந்தாவோ பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோ நீங்கள் செட் பண்ணிக்கல, இந்த ஃபோட்டோ வந்து உங்களோட மொபைலில் ஃபுல்லாக வரும். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு கால் பண்ணி காட்டுறேன். கால் வரும்போது நீங்கள் கால் பேசும்போது பார்த்தீங்கன்னா அழகாக ஃபோட்டோ செட் ஆகிடுச்சு. இது மாதிரி உங்களுக்கு வேணுங்கிற ஃபோட்டோவை செட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார்